அம்மா என்னது குடுமா? அட குடுமா. டேய் இருக்கட்டும்டா. குடு. பாத்து பாத்து. உனக்கு என்ன சின்ன வயசு புள்ளா நினைப்பா? பொங்க பாத்திரத்தை தூக்கிட்டு இந்த ஓட்ட ஓடிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னா நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டானா? சரிடா, உன் கை சுட்டுட போகுது. அத முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வை. சரி நான் வச்சிடறேன், நீ உள்ள போ. இரு இரு இரு. பொங்கல் சட்டியை தூக்கிட்டு நீ எங்க போற? எனக்கு கொஞ்சம் குடுறா. இந்த சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்டா. டேய், சாமிக்குன்னு பொய் சொல்லிட்டு மொத்தத்தையும் நீயே சாப்பிடலான்னு பாக்குறியா? டேய், சட்டி பொங்கலை திங்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒண்ணும் பானை வேறல எனக்கு கிடையாது. ஆமா ஆமா, நீ கொஞ்சமா தான் சாப்பிடுவ. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முடியாதுடா, முடியாது. சாமி வைக்கிறதுடா. பொங்கல் சட்டியை கையில வச்சுக்கிட்டு என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, பொங்கலை சாமிக்கு வைக்க போறேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாமா. இத சாப்பிட வரான். அருளு, சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட கூடாது. சாமிக்கு படிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். இன்னைக்கு எதுக்கு பெரியமா பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்? நம்ம வீட்ல பொண்ணுக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதனால அதுக்கு முன்னாடி வீட்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். என்ன பெரியமா, இப்பதானே கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தோம். இப்போ திரும்ப வீட்லயுமா? வர வர உங்களுக்கு பக்தி அதிகமாயி போயிட்டு இருக்கு. அருளு, சாமி விஷயத்துல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டேய் கரிகாலா, நீ என்னடா சட்டிய கையிலேயே வச்சிருக்க? சுடலையா உனக்கு? கொண்டு போய் முதல்ல சாமி கிட்ட வை. சரிமா. போ. பெரியமா, நான் வந்ததுல இருந்தே சாமியை தான் கும்பிட்டு இருக்கோம். சாமி பூஜை படையல்னு போயிட்டு இருக்கு. கல்யாணம்னா சும்மாவா அருளு? எல்லா சாமியோட அருளும் உனக்கு கிடைக்கணும்ல. அப்ப 1க்கு 10 கோயில் போய் தானே ஆகணும். ஒரு கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டோட சிங்க குட்டிங்க உங்க 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி தானே ஆகணும். ஆமா, இப்ப நீ எங்க போயிட்டு வர? எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஆளே இருக்க மாட்டேங்கிற. நீ எங்க போற எங்க வரன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாத்துக்க. டேய், உன்ன மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வீட விட்டா ஃபேக்டரி, ஃபேக்டரி விட்டா வீடுன்னு என்னையும் இருக்க சொல்றியா? 4 இடத்துக்கு போனாதான்டா நாலேஜ் வளரும். என்ன வளரும்? அறிவுடா, அறிவு வளரும்னு சொன்னேன்.